பாரதி மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விரைவில் அரசு சாட்சியாக மாறுவதற்கான முகாந்தரங்கள் அங்கு இருக்கக்கூடிய விசாரணைகளில் தென்படுவதாக கூறுகிறார்கள். இருவரும் அரசு சாட்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அரசு சாட்சியாக மாறுகின்ற பட்சத்தில் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் பிள்ளையான் இனிய பாரதியின் பேர் பட்டியலில் அவர்கள் உள்ளடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இருவரும் அரசு சாட்சியாக மாறி அவர்களை வழிநடத்தியவர்களுடைய பெயர்களை இவர்கள் முன்வைப்பார்களாக இருந்தால் அது இன்னும் ஒரு கைதை நோக்கி நகரும். அந்த கைதிலும் கூட மஹிந்த ராஜபக்ச மீது எந்த ஒரு விசாரணையோ அல்லது எந்த ஒரு கைது நடவடிக்கையை நோக்கியோ நகர முடியாத அளவில் மஹிந்த ராஜபக்சவின் நிலை இருப்பதாகவும் அந்த மூத்த சட்டவாளர்கள் கூறுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அரசு சாட்சியாக மாறினாலும் கூட இவர்கள் விடுதலை செய்யப்படுவது என்பது உடனடியாக சாத்தியப்படாது. அது ஒரு நீண்ட நாட்கள் திட்டமாகவே அந்த விடுதலை சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மூத்த சட்டவாளர்கள் கூறுகிறார்கள். ஒருவாறாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் 1 வருடங்கள் நிறைவடைவதற்குள் பிள்ளையான் தொடர்பில் ஒரு முழுமையான விசாரணை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அல்ல நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டியது சட்டமா அதிபர் திணைக்களத்தினதும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பினை அவர்கள் கையாள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அரசு சாட்சியாக இவர்களை மாற்றினால்தான் அதனை நோக்கி நகர்த்த முடியும். அவ்வாறான ஒரு சூழ்நிலை எழுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் கூறப்பட்ட அல்லது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பல விடயங்களுக்கான ஆதாரங்கள் அரசு தரப்பால் கடந்த காலங்களில் அளிக்கப்பட்டிருப்பது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் இப்போது இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கும் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதில் பெரும் சவால் நிலை தொடர்வதாக கூறப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் அரசு சாட்சியாக இவர்கள் மாறுகிற பட்சத்தில் அந்த அரசு சாட்சியை கொண்டே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதோடு ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சவாலையும் ஓரளவு தனித்துக் கொள்வதற்கு அரசு கூறுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஆனந்த விஜயபால் அவர்கள் கடந்த வாரம் அளவில் ஒரு விடயம் ஊடக பரப்பில் உலா வந்தது. பிள்ளையான் தொடர்பில் நாங்கள் அவர் இதற்கு தொடர்பானவர் என்று நாங்கள் கூறவில்லையே என்கின்ற ஒரு சாயல் பட ஒரு செய்தியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். அது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் வீராப்பாக பேசிய அரசு தரப்பு இப்போது சற்று அமைதி காக்கின்றது. அந்த அமைதி காக்கின்ற பின்னணியில் சாட்சியங்களை நியாயப்படுத்துவதில் அல்லது சாட்சியங்களை நியாயப்படுத்தி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதில் கூட ஒரு நெருக்கடி நிலை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் அரசு சாட்சியாக மாறினால் அது அந்த தன்மையில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது.